ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் அந்த ஆடியோ கேட்காம எனக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் டெக்ஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் முதல்ல. ஏன்னா நான் சேனல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுப்பேன். அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, SBO அப்டேட் வந்திருக்கு. SBOவில் 2 lakh மெம்பர்ஸ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு. பட் பெண்டிங் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்டிங் இருக்கிற மெம்பர் எவ்வளோனா 1 lakh மெம்பர்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. SBO திருப்பி வரும்போது இந்த ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ கொடுக்குறப்பவே இதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கங்க. இன்னும் 1 lakh மெம்பர்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, இதை சீக்கிரம் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோன்னா நீங்கள் பெனால்ட்டி கட்டிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அப்டேட்க்கும் 300, 100 இல்லை 500 சார்ஜ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ ப்ரொஃபைல் போய்ட்டு கொடுக்குறப்பவே சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. போய்ட்டு சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறீங்க. பேன் கார்டு தப்பாக பண்ணிடாதீங்க, அதுதான் முக்கியம். ப்ரொஃபைலும், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இது மூணுத்தையும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. SBOவில் பழைய மெம்பர்ஸ்லாம் 6 IDs ஓப்பன் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பேன் கார்டுக்கு 6 ID ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கவங்களாம் வேறு வழியே இல்லை, இன்னொருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தரோட பேன் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 ID மட்டும் ஒரு பேன் கார்டுக்கு 3 ID யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் பெட்டரும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை என்னன்னு பார்த்துங்க. அப்புறம் புது மெம்பர்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா, பழைய மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம். என்னன்னா 3 IDக்கு ஒரு பேன் கார்டு. பட் புது நியூ யூசர்ஸ்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரே ID ஒரே பேன் கார்டு. இது மட்டும்தான், ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டு மட்டும்தான் இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் SBOவில் மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. SBO திருப்பி வரும்போது நீங்கள் ஒரு ஐடி மட்டும்தான் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு வேறு எக்ஸ்கியூஸே இல்லை. அப்புறம் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா புதுசாக நீங்கள் இன்கேஸ் எனக்கு பேன் கார்டு இல்லை, ஐடி ஓப்பன் பண்ணணும் பட் பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, SBOவிலே ஒரு சர்வீஸ் இருக்குது, B&O குளோபல் சர்வீஸ் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கங்க, அது பெட்டரும் கூட. இன்னொன்று சொல்லணும், B&O குளோபல் சர்வீஸ், அதாவது ITR சர்வீஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதில் ப்ரைஸில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, ITR அப்ளை பண்ணுறது, GST அப்ளை பண்ணுறதுன்ட்டு. இப்போ அது என்ன பண்ண போகிறாங்கன்னா, ப்ரைஸ் January 10லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே போயிட்டு யாராருக்கு வேணுமோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கங்க. யாராருக்கு பேன் கார்டு கம்மியாக வேணும், பேன் கார்டு வெளியே 500 ரூபாய், இங்கே 350 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாடி பார்த்தது மறந்துச்சு. ஸோ யாருக்கு கம்மி ப்ரைஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு சீக்கிரம் SBO மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட, அதாவது SBO அக்கௌண்ட் ஐடி இல்லாதவங்க கிட்ட நீங்கள் SBO ஐடி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அப்ளை பண்ணிக்கங்க. ஐடி இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு SBO பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. SBOவில் ஆல்ரெடி பேன் கார்டு அப்ளை பண்ணவங்களாம், அதாவது பேன் கார்டு பிகினிங்கில் அப்ளை பண்ணவங்களாம் நிறைய ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஜரினா பெரிய ஃபோர்ஜரியாலாம் இல்லை, பட் பேன் கார்டு அப்போ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை SBOவில். ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, SBOவில் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது வெறும் ஒரு ரேண்டமாக ABCDன்ட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருக்காங்க. அது BCDயில் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பேன் கார்டோட ஐடி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, BCD அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று அச்சு விட்டுருக்காங்க. நிறைய பேர் அது மாதிரி விட்டுருக்காங்க. அவங்களோட ஐடிஸ்லாம் சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இப்போ போய் அப்டேட் பண்ணுறேங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணவங்களாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறவங்க போய் பேன் கார்டு ஒழுங்காக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பண்ணி தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்காக எதையும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆச்சுன்னா அது எத்தனை நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க, எவ்வளோ நாள் ஒர்க் ஸ்டாப் ஆகுன்றது தெரியாது. இப்போது ஸ்டாப் ஆகிருக்கிறது கணக்கு கிடையாது. ஒர்க் நடக்கும்போது ஸ்டாப் ஆகுன்றது மற்றவங்களாம் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மேலே ஸ்டாப் ஆகிருக்கிறது. இன்னொரு அட்மின் கிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம அதை கேட்டு அவங்க மறுபடியும் அக்கௌண்ட்டை வாங்குறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ எடிட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட ஒரிஜினல் பேனை அப்ளை பண்ணுறங்க. நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, பெனால்ட்டி கட்டி தான் நீங்கள் உங்களோட பேன் கார்டை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க. மேபி ஏதாச்சும் சான்சஸ் தரலாம். ஏன்னா SBO அவ்வளோ கொடூரக்காரங்கலாம் இல்லை, நான் பார்த்த வரையும். ஸோ சான்சஸ் தரலாம், வாய்ப்பு இருக்குது. SBO பிரேக் விட்டாங்க பார்த்தீங்களா, 45 days. அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க. அப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த 2 days அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேலைகள்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் ஆகிறது, SBO பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகிறதா இருந்தால் அது என்ன ரீசன்னா, SBO சிஸ்டம் அதாவது ஒர்க்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அந்த ப்ரௌசர்ஸ் அந்த வெப்சைட்டே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுக்காக மட்டும்தான் எஸ்பிஓ லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகும். எஸ்பிஓ லீவ் அதுக்காக மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர மிச்சம் எந்த ரீசனுக்காகவும் இல்லை. அப்படி அவங்க எந்த இதுவும் மாற்றலைன்னா, கவர்மெண்ட் எதுவும் டிமாண்ட் வைக்கலன்னா கண்டிப்பாக அப்படியே நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இதை மாற்றியே ஆகணும்னு டிமாண்ட் வச்சாங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஓ ஒரு 15 days இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்ப்போம். அது வந்து இன்னும் 2 daysல அப்டேட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வரப்போகிற எஸ்பிஓ எப்படின்னா, எஸ்பிஓ எது எடுத்தாலும் நம்ம எஸ்பிஓட கணக்கில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி கணக்கில் இருப்போம்? பொருளாக கொடுப்பாங்களோ, க்ளவுடாக கொடுப்பாங்களோ தெரியல. வேற எப்படி லோன் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுவாக இருக்குமோ தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கும் தெரியல. பட் எஸ்பிஓ திரும்பி வரும்போது உங்கள் லைஃபோட கணக்கிலே இருக்கும். எது எடுத்தாலும் எஸ்பிஓ, இது எடுத்தாலும் எஸ்பிஓ, அது எடுத்தாலும் எஸ்பிஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. எதில் பாரு எஸ்பிஓன்னு மிர்ஜா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எஸ்பிஓ திரும்பி வரும்போது தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக அவன் சொன்னாங்க எஸ்பிஓ வந்து இன்னும் 2 daysல அப்டேட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா திருப்பி எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்றதுக்கு 2 daysல அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது January 13 நம்மளுக்கு ஒரு பொங்கல் அப்டேட்டாக இருக்கும். நம்மளாம் பெட்டராக இருக்குமா இல்லையான்றது அது வரும்போது தான், அந்த அப்டேட் சொல்லும்போது தான் நம்மளுக்கே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய அப்டேட்ஸ் வரும். பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. ஓகே, பாய்.